தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை பத்தி சொன்னீங்க. கண்ணுக்கு தெரியாத மறைமுக எதிரிகள் எப்படி உருவாகுறாங்க சார்? தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை நம்ம நேர்முகமான எதிரி அப்படின்னு சொல்றோம். அதை ருணரோக சத்ருபாவகன்னு சொல்றோம். இந்த 6க்கு அதிபதி சுக்கிரன் 8ஆம் இட அதிபதியோடு சம்பந்தப்படும் பொழுது 6ஆம் அதிபதி சுக்கிரன் மறைமுகமான சக்திகள் கொண்ட ராகு கேதுவினுடைய சம்பந்தத்திலே இருக்கும் பொழுது, இவர்களுடைய சுய ஜாதகத்துல லக்னாதிபதி பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது, 6ஆம் அதிபதியினுடைய பார்வையில் இருக்கும் பொழுது, ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பலவீனப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது, தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நிச்சயமா அந்த தசாபுத்தி காலங்கள்ல இவங்களுக்கு உருவாவாங்க. தனுசு ராசிக்காரர்களுடைய வளர்ச்சியை அவர்கள் கெடுப்பார்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய முன்னேற்றத்தை அவங்க தடுப்பாங்க மறைமுகமாக. தனுசு ராசிக்காரர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு பலவீன குணமே ஒருத்தனை நம்புறது, அதீத நம்பிக்கை வைப்பது. எந்த இடத்துல அந்த நம்பிக்கை மேல இவர்களுக்கு சந்தேகம் பிறக்குதோ அங்கே லக்னாதிபதி ராசியாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். அவர் உணர்த்தினாலும் கூட நம்பிக்கை வைத்தவர்கள் விஷயத்துல அவநம்பிக்கை வைக்காத காரணத்தினால அவர்கள் துரோகம் பண்ணும் பொழுது, அவங்க மறைமுகமாக இவர்களை எதிர்க்கும் பொழுது, இவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கும் பொழுது, இது மறைமுக சக்தியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த பர்டிகுலரா ராகு பகவானுடைய ஆதிக்கம் சுய ஜாதகத்துல தோஷப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது மறைமுக சக்திகள் இவங்களை ஆட்டி படைப்பாங்க. அது சக்தியை ஜீரோ பண்றதான் தனுஷோட குணமே தவிர அந்த சக்தி வளர்ப்பது என்பது தனுஷோட குணம் கிடையாது. ஏன்னா காலச்சக்கரத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தெய்வீக அம்சத்தினுடைய குருவினுடைய சக்தி அந்த மாயா சக்தியை விட பன்மடங்கு பெருசு. அந்த சக்தி இவர்கள்ட்ட இருக்கிறதுனால மறைமுக எதிரிகளை தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய இறை பலத்தால் தன்னுடைய தெய்வ பலத்தால தவிடுபடி ஆக்கிடுவாங்க. அதற்கு சுய ஜாதகத்துல சில அமைப்புகள் துணை நிற்கும். எல்லோருக்கும் ஒரு விதமான பரிகாரம் வழிபாடுகள் என்பது பொருந்தாது. குரு பகவானுக்கு எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் கூட தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுடைய சுய லக்னப்படி அந்த குருவை வழிபாடு செய்யும் பொழுது மறைமுக சக்தி எதிரிகள்ல இருந்து 100% அவங்க வெளியில வருவாங்க. தனுசு ராசிக்காரவங்க முகத்துக்கு நேரா பேசிடுவாங்க, பட்டுன்னு சொல்லிடுவாங்க. முகத்துக்கு நேரா பேசக்கூடிய சூழல் அவர்களுக்கு உருவாக்கிடுவாங்க. அப்படி உருவாகும் பொழுது இவர்கள் எதிரிகளை சம்பாதித்துக் கொள்கிறாங்க. அந்த எதிரிகளால சில துன்பத்துக்கு தனுசு ராசிக்காரர்கள் ஆட்பட்டாலும் கூட குறிப்பிட்ட ஓரை காலங்கள்ல அந்த ஆலயத்துல போய் நின்று வழிபாடு செய்யும் பொழுது, மற்றவங்களாம் நிறைய தானம் தர்மங்கள் கொடை அதெல்லாம் கொடுத்தாலும் கூட இயற்கையிலேயே தனுசு என்பது 9 கூடைய பாகியம், தான தர்மங்கள் இயற்கையிலேயே செய்த புண்ணிய பிறப்பினால பிறந்த ராசிங்கிறதுனால இவங்க இறைவனை சரணாகதி அடைந்தாலே, பர்டிகுலரான தனக்குரிய ஆலயத்துக்கு போனாலே மறைமுக எதிரிகள்ல இருந்து நிச்சயம் வெளியில வர முடியும்.